படம் டக்குன்னு நடந்தது. சாரோட ஒரு 1 minute வீடியோ பண்ணியிருந்தேன். அது பயங்கர வைரலாக போச்சு. சார் அப்போ சொன்னார் வி ஷுட் டெஃபினெட்லி டூ அ மூவி அப்படின்னு. இமீடியட்டாக அது பிளாக்மெயில்னு ஒன்று ஒரே நாள் நரேஷன் போனேன். அன்றைக்கே சைன் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஷூட் போயாச்சு. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து செகண்ட் மூவிக்கு. ஸோ ஜிவி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஜிவி சார் வந்து ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மீட் பண்ணதுலேயே. எனக்கு தெரிஞ்சு ஐ கெஸ் சாம் வில் அக்செப்ட் வித் மீ. அவர் வந்து இந்த யங் டேலண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. எப்போவுமே அவங்க மேலே வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாரு. அண்ட் ஐ லவ் தட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் என்ன தான் நம்மளை ரெஃபர் பண்ணாலுமே டேரக்டர் சார் என்னை வந்து அந்த கேரக்டரில் பார்க்கணும் இல்லையா. என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ஃபீல். பயங்கர எனர்ஜெட்டிக் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த ஒரு பொண்ணு சடனாக இன்ட்ரோவர்ட்டாக. டு பி வெரி ஹானஸ்ட், என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இல்லாட்டி படமும் சரி எங்கேயுமே நான் வந்து பாவமாக இருக்கிற மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததே கிடையாது. டம்மால் டிபின்னு பாக்ஸிங் வீடியோ இல்லை தக்கன் டான்ஸ் ஆடுற வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் தாண்டி என்னை விஷன் பண்ணியிருக்கீங்க சார், என்னால் இந்த கேரக்டர் பண்ண முடியும்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.